சாரி, ஸ்ட்ரைட் ஃப்ரம் ஒர்க் அவுட் இந்த பதிவை போடுறேன். யார் ஜெயிச்சா என்ன, யார் தோத்தா என்ன, எனக்கு எதனா ஒரு லாபம் இருக்குதா இதில்? அவங்க எனக்கு சம்பாரிச்சு கொடுக்க போகிறாங்களா? இன்றைக்கி நான் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போனால் தான் எனக்கு இன்றைக்கி என்னோட வீட்டோடைய நீட்ஸ் எல்லாம் தீரும். ஸோ யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது என்ன பர்சனலாக பெருசாக இம்பேக்ட் பண்ண போகிறதில்ல. அண்ட் ஒரு பெரிய கட்சி ஆல்ரெடி நிறைய வெற்றி தோல்வி இது எல்லாத்தையுமே வந்து சந்திச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தோல்வியையும் அவங்க கடந்து வர்றது தான் ஒரு பெரிய கட்சிக்கு அழகு. அப்படி என்னென்னவோ நானும் சொல்லி பார்க்குறேங்க. ஆனால் நேற்றுல இருந்து முடியல. நானே என்னை தேத்திக்க ட்ரை பண்ணுறேன் என்னென்னவோ சொல்லி. ஆனால் இந்த தோல்வியை சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியல. பட் ஆனால் வந்து நேற்றுல இருந்து நான் இதெல்லாம் என் மைண்டுக்குள்ளே சொல்லி சொல்லி மனசை தேத்த ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் ஒரு டேர்முக்கு வரவே முடியல. பட் இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது ஒரு 3 விஷயம் தான். என்ன அப்படின்னா, உனக்கு ஒன்று சரியா பட்டுச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் கீப் டூயிங் இட். யூ ரியலி டோன்ட் வாண்ட் எனிபடிஸ் வேலிடேஷன். உனக்கு கரெக்டானு படுதா அதை நீ பண்ணிட்டே இரு. அதை நீ பண்ணிட்டு ஒரு நாள் ஜெயிச்ச அப்படின்னா உன்னை தப்புன்னு சொன்னவங்களும் உன் கூட வந்துருவாங்க அப்படின்றது தான் வந்து எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். இன்னொன்று, நான் நிஜமாலுமே நேற்று என்னோட வாட்ஸ்அப் குரூப்லலாம் அனுப்பிச்சேன். நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. எங்களோட ஆஃபீஸ்லேயே ஒரு இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் வேலை. அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஐ ஹேட் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் ஆஃபீஸ் இந்த என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணி. பட் ஆனால் இந்த ஜாபுக்கு உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல, உனக்கு இந்த ப்ராசஸ் தெரியணும், இது தெரியணும், அது தெரியணும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. இன்னும் ஏண்டா வந்து உனக்கு பைத்தான் தெரியணும், டெவின் தெரியணும், இது தெரியணும், அது தெரியணும்னு கேக்குறீங்க. இந்த ஆபீஸ்ல எல்லாம் ஒரு எக்ஸல் தெரிஞ்சா நிஜமா போதும், பல வேலையை முடிச்சிடலாம். ஒரு ஸ்டேட்டையே கொடுக்குறீங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பாத்துக்குவாங்க, இவர் வெறும் டிசிஷன் மேக்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம. நான் செய்வேன், நான் வந்து கத்துக்குவேன், எஃபர்ட் போடுவேன் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்களேடா இந்த கார்பரேட் வேர்ல்ட்ல. கொஞ்சம் தயவு செஞ்சு தமிழ்நாடு மக்களை பாருங்க. அதே மாதிரி 3ஆவதா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் எம்ப்ரேஸ் பண்றாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட அவங்க வந்து நாங்க தாவேக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன்னு நான் பர்சனலா நிறைய பேரை கேட்டேன். நிறைய பேர்கிட்ட நீங்க ஏன் ஓட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒரு மாற்றம் வேணும். ஆனா இந்த யங்ஸ்டர்ஸ் இன்னும் ஒரு சின்ன விஷயம் கூட வந்து யோசிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த கார்பரேட் வேர்ல்டில் ஐ ஹாவ் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் பெரிய ஃபாலோ அவுட்டாக பார்க்குறது இந்த 27லேருந்து 30 வயசுக்குள்ளே தான். அந்த 27லேருந்து 30 வயசுக்குள்ள ஒரு உமனோட கெரியர் டவுனுக்கு வரும், ஒரு மென்னோட கெரியர் அப்புக்கு போகும். ஏன் அப்படின்னா, குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டில் வயசான அப்பா அம்மா இருப்பாங்க, மாமியார் இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க, அவங்கள ஒரு உமனால தான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு இன்னும் பல வளர்ந்த சமுதாயங்களே வந்து நம்புறாங்க. இந்த மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே உங்க வீட்டில் உங்களோட வைஃபுக்காக இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்றதையும் யோசிக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம் இல்லையா? we have to embrace this change. and ஒரு நிஜமான லீடர் அப்படின்னா இந்த மாதிரி ஜீரோயின் ஆகி திருப்பி வர தெரியணும். அதுதான் வந்து உண்மையான லீடர் அப்படின்னு நான் நம்புறேன். bye, let's come to terms with this change.